Praise the Lord, hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பெத்லகேமை நோக்கி என்ற தலைப்பிலே இந்த குளிர்கால வேதாகம ஆய்விலே நாம் பங்கு பெறுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5ஆம் நாளாகிய இன்றைய தினத்திலும் கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அதை குறித்து தான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பெத்லகேமிலே பிறந்த கிறிஸ்துவானவர் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அடைந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 15 நாட்களிலும் இன்றைய தினத்துல அந்த கிருபை குறித்து, அந்த வார்த்தையானவர் தேவனோடு, இந்த வார்த்தையானவர் தேவனாக இருந்தவர் இந்த உலகத்துல மாம்சமாய் வந்த பொழுது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக கடந்து வந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதனாலே நமக்கு கிருபை உண்டாகிறது, சத்தியம் உண்டாகிறது. அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அது உண்டாகிறது. பெத்லகேமில் பிறந்த அந்த குழந்தையின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் இந்த கிருபையும் சத்தியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபையும் சத்தியமும் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று சொல்லி நீதிமொழிகளில் 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் நிவர்த்தியாக வேண்டுமானால் இந்த இரண்டும் மிகவும் அவசியமா இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கிருபை அவசியம், அதே போல சத்தியம் விடுதலை ஆக்கும். சத்தியம் அவசியம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் தாமே இந்த உலகத்தில் கடந்து சத்தியபரனாய் கடந்து வந்தவர். கிருபையும் சத்தியம் ஒன்று ஒன்று சந்திக்கும். அது இயேசு கிறிஸ்துவிலே. நீதியும் சமாதானம் ஒன்று என்று முத்தம் செய்யும். அதுவும் இயேசு கிறிஸ்துவிலே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமாதான கர்த்தர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்தை நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் 26வது சங்கீதத்தை சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட சத்திய பாதையிலே நாம் நடந்து செல்ல முடியாது. தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவர் தம்மை கிருபை தமது கைகள் எல்லாம் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு அந்த கிருபை தேவனால் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். தன்னை தாழ்த்தியவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மிலே அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை கிருபையினால் தாங்குகிற தேவன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்பதும் பூரணமாய் விளங்கும் என்று ஆசீர்வதிக்கிற கர்த்தர் கர்த்தருக்கு மகிமை. நமக்கும் கிருபை தர, அவர் போதுமான கிருபை தர அவர் தாமே வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபை, அந்த கிருபாகரன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளே கிருபையுள்ள வார்த்தைகள் தான். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று சொல்லி கேட்டார். தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி கேட்டார்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாமும் கூட கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் யோவான் அங்கு எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிசு நமக்காகவே பரிபூர்ண நாதர் அவர் கடந்து வந்தார். கிருபை நாதர் நமக்காக கடந்து வந்தார். அவருடைய நீதி நித்திய நீதி. கர்த்தருடைய வேதமே சத்தியம். சத்தியத்தை அறிய வேண்டுமானால் அவர் தாமே சத்திய பரனாகி கர்த்தர் சத்திய வேதமாகி தேவனை வார்த்தையாகிய வசனமாகிய அந்த சத்தியத்தை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வார்த்தையானவர் இந்த உலகத்தில் வரும்போது இந்த வார்த்தை வெளிப்படுத்தினவர். அதாவது சத்தியம். வாசனம் சமூலம் சத்தியம் நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் என்று சொல்லி சங்கீதக்காரர் 110ஆம் சங்கீதம் 160வது வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கள் எல்லாம் சத்தியமும் இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. சங்கீதக்காரர் 33ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே அதைத்தான் சொல்கிறார். கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள். கர்த்தருடைய வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். அவருடைய வழி நீதியும் சத்தியமானவைகள். இந்த வழியில் நடப்போம். சத்தியமான வசனத்தை நாம் பற்றிக் கொள்வோம். சத்தியத்தை நாம் பிடிப்போம். கர்த்தர் மகிமையான காரியம் செய்து வருவாராக. ஆமென், ஆமென்.